உலக தாய்ப்பால் வாரமா உலகம் எங்கும் கொண்டாடிட்டு வராங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் சிறப்பாக அதை கொண்டாடிட்டு வரோம். இன்னைக்கு வந்து டே 5. இன்னைக்கு நிகழ்ச்சி என்னன்னா வினாடி வினா. நான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன், நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கொஸ்டினுக்கு வந்து பதில் அளிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து பரிசுகளும் உண்டு. ஆரம்பிக்கலாமா? குளுக்கோஸ், தண்ணீர், சர்க்கரை, வெல்லம், சாதாரண நீர் அல்லது தேன் குழந்தைகளுக்கு முதல் தாய்ப்பால் கொடுக்கும் முன் கொடுக்கலாமா? யாராச்சும் ஒரு ஆள் இது ஏன் கொடுக்க கூடாதுன்னு யாருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தாய்ப்பாலுக்கு முன்னாடி முதல்ல தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சீனி தண்ணி இதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்றோம். குழந்தை பிறந்தவனே வந்து நேச்சுரலா வந்து குழந்தை பிறந்தவனே தொப்புள் கொடி வெட்டுறதுக்கு முன்னாடியே குழந்தைய தூக்கி அம்மாவோட மாரில போயிட்டு வைக்கலாம். உடனே ஃபீடிங் எடுக்கிறது ரெடியா தான் இருப்பாங்க, வயிற்றுல வெளியே வந்தோடனே. ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரெடியா இருக்கும்போது உடனே எடுக்கும்போது நல்லா முழிச்சு பார்த்துட்டு, பிறந்த குழந்தை எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, நல்லா அழுதுட்டு நல்லா தெளிவா இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உடனே தாய்ப்பால் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சீனி தண்ணி அந்த மாதிரி கொடுத்தா நம்ம பசி அடங்கிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க. அந்த நேரம் நம்ம பால் குடிக்க கொஞ்சம் சிரமம் போடுவாங்க. ஸோ பிறந்த உடனே நல்லா முடிப்பு இருக்கும்போது அம்மாவுக்கு நல்லா இருக்காங்க, ரத்த போக்கு இல்லை, பேபிக்கு கிணறுல இல்லைன்னா உடனே பால் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீனி தண்ணி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் எவ்வளவு மணி நேரத்திற்கு பிறகு கொடுக்கப்பட வேண்டும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு. சூப்பர். சரியான பதில். பிரசவம் எந்த ஒரு பிரசவம், சுகப்பிரசவம் ஆபரேஷன் சரி, அவங்க அம்மாவால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பால் கொடுக்கறது நல்லது. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த பிறந்த சில நிமிடங்களுக்கு சில நிமிடங்களுக்கு குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, கையை வாயில வச்சு சப்புறது எல்லாமே உடனே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மாவோட அணைவு ஏற்படும். அம்மாவுக்குமே ரத்தப்போக்குலாம் கம்மியாகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். சீக்கிரம் அம்மா ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யூட்ரஸ், அவங்க கர்ப்பப்பை வந்து சீக்கிரம் சுருங்கிடும். அதனால ரத்தப்போக்கை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சரியான பதில் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க சொன்ன பதில் கரெக்ட் தான். ஆனா அம்மாவுக்கு முடியாத பட்சத்தில் பட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது அளவு கொடுக்குறது நல்லது. ஒரு தாயால் 24 to 48 மணி நேரம் உட்கார முடியாது சிசேரியன் பிரசவத்திற்கு பிறகு. இருப்பினும் அந்த காலகட்டத்தில் அவள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். ஆம் இல்லை? अपना फाइन கொடுத்துறோம். ஓ சூப்பர். கை தட்டு. ஸோ தாய்ப்பால்ங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அம்மாவுக்கு கண்டிப்பா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பிரசவத்துக்கு அப்புறம் வலி இருக்கும். பட் அந்த வலியை குறைக்கிறதுக்கு, அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு அம்மா குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரம் பந்தம் ஏற்படுதோ, எவ்வளோ சீக்கிரம் நல்லா பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ அம்மா முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் வலியை பொறுப்பற்றி சுற்றி இருக்கிறவங்க தான் எவ்வளோ சீக்கிரம் நல்லா பால் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். பிரசவத்திற்கு பிறகு முதல் 2 to 3 நாட்களில் தாய்ப்பால் கொலஸ்ட்ரால் அளவு போதுமானதாக இல்லை. எனவே அந்த காலகட்டத்தில் வெளியில் பால் கொடுக்க வேண்டும். பசுபால் அல்லது பிறந்தோடனே சீம்பால் மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி கொலஸ்ட்ரால் ஒரு பால் இருக்கும். அதோட அளவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா என்ன மாதிரி இருக்கும். அதனால அளவு பத்தாதான் குழந்தைக்கு, இல்லை நம்மளுக்கு அதுவே போதுமா, வெளியில இருந்து நம்ம பால் கொடுக்கணுமா, அதான் கேள்வி. வெளியில இருந்து பால் கொடுக்கணுமா இல்லை அந்த கொலஸ்ட்ரால்ங்கிற அந்த சீம்பால் மாதிரியான பாலே போதுமான அளவு இருக்குமா? போதுமான அளவு இருக்கும். சூப்பர். ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது ரொம்ப அடர்த்தி, சத்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதுல சத்து மட்டும் இருக்காது, வேற என்னதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாரும்? சீம்பால் அந்த இதுல இந்த முதல் பால்ல ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த பாலுக்கு? அதுல வேற என்னெல்லாம் இருக்கும்? சூப்பர். சொல்லுங்க. புரோட்டீனா? அது சரியா இருக்கு. புரோட்டீன் மாதிரி இன்னொரு சத்து இன்னும் அதிகமா இருக்கும். அதுல விட்டமின் சத்து எல்லாம் சத்துக்கள் ரொம்ப அதிகமான ஒன்று. புரோட்டீன் சத்துக்கள் கண்டிப்பா அதிகமான பால். சரிங்களா? சத்து மிகுந்த பாலா இருக்கும். வந்து அவங்க சொன்ன ரொம்ப சரியா சொன்ன, எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமான இருக்கும். நம்ம மித்த நோய்கள், டயரியா, அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
பகுதி வந்து அந்த கொலஸ்ட்ரம்ங்கிற முதல் பிறந்த ஒரு 2 நாளுக்குள்ள ஏற்படுற பால் என்ன மாதிரி தான் இருக்கும், அளவு கம்மியா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் வரும், பிறந்த ரொம்ப பாலே இல்லையே, அம்மா இவ்வளோண்டு தான் வருது, என்ன மாதிரி தான் வருது, இது எப்படி குழந்தைக்கு பத்தும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நார்மல் எடை உள்ள குழந்தைகளுக்கு குறை மாசமா இல்லாமல் நிற மாசமா பிறந்த குழந்தைகளுக்கு அதுவே போதுமானது. ஸோ அளவை பார்த்து நம்ம வந்து தப்பா கணக்கு போட வேண்டாம். அந்த அளவே நம்ம போதுமான அளவு. அளவு முக்கியமான விட அதோட தரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியானது. சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நம்ம முதல் அதுக்காக தான் நம்ம பிறந்த உடனே கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அதுக்கு தான். மகப்பேறு இல்லத்தில் குழந்தையை எங்கு வைக்க வேண்டும்? குழந்தை அறை, மற்றொரு அறை, தாயுடன் அதே இணைக்கப்பட்ட படுக்கை, தாய்க்கு அடுத்த தொட்டில். எல்லாருமே எவ்வளவு பக்கத்துல ஏற்படுறோமோ அந்த அளவுக்கு பக்கம் ஏற்படும். பாண்டிங் சொல்றது. ஸோ பக்கத்து ரூம்ல வைக்கிறது, அம்மா பாவம் அம்மா டிஸ்டர்ப் ஆறாங்க, அம்மா தூங்கட்டோம்னு சொல்லி அம்மா பக்கத்துல வேற ரூம்ல வைக்கிறது, சரிங்களா? இல்ல தொட்டில்ல தனியா வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது குழந்தைக்கு வந்து ஒரு அணைவு ஏற்படாது. ஸோ குழந்தைக்கு அம்மா பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால பக்கத்துல அவங்க பக்கத்துலயே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவு மணி நேரத்திற்கு ஒரு முறை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், குழந்தை விரும்பும் போதெல்லாம் தேவைக்கேற்ப. சூப்பர். இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் இருந்ததுல. ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பான பதில் வந்து தேவைக்கேற்ப தான். குழந்தை அழுகும் போது கையை வாயில வைக்கும் போது இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் அதெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்க தான் வேண்டியிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு என்தூசியாசம்ல நம்ம வந்து அதிகமா பால் கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா அதுவே இந்த 2வது வாரம் தாண்டும் போது 10 நாளுக்கு அப்புறம் வரும்போது பிரச்சனையை வந்து முடியும். சுற்றி இருக்கிறவங்க போட்டு கூடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்ததுனால அவங்க 2 மணி நேரம் கேப் பண்ண சொல்றாங்க. ஸோ அது வந்து அடிக்கடி பால் கொடுத்து மோஷன் போற இடம்லாம் புண்ணாகி அந்த மாதிரி சில குழந்தைகள் ஏற்படும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த 2 மணி நேரம் கேப் தேவை. மித்தபடிக்கு குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சில கியூஸ் சொல்லுவாங்க, கையை வாயில வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது. ஸோ இதெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து அது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றது அர்த்தம். சரிங்களா? சொல்ற புரியுது உங்களுக்கு? தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தையின் வாயில் மார்பகத்தில் எவ்வளவு பகுதி இருக்க வேண்டும்? முளைக்காம்பு மற்றும் ஏரியோலாவின் அதிகபட்ச பகுதி, முளைக்காம்பு மற்றும் ஏரியோலாவின் சிறிய பகுதி, எந்த பகுதியும்? சரி, தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை வந்து கவனம்ல வாய் வந்து ஃபுல்லா அம்மாவோட மார்பக பகுதியை கவரும் போது முளைக்காம்பை மட்டும் கவனா போதுமா? முளைக்காம்பு அந்த கருப்பா அதை மார்பை சுற்றி இருக்கும்ல, முளைக்காம்பை சுற்றி ஏரியாவில்ங்கிற பகுதி அதை வந்து கொஞ்சோண்டு கவி இருந்தா போதுமா? இல்ல அது நல்லா அந்த கருப்பா இருக்கிற பகுதியும் நல்லா கவர் ஆயிருக்கும், முளைக்காம்பு ஃபுல்லா வாய்க்குள்ள இருக்கணும், அந்த மாதிரி இருக்குமா? ஃபுல்லா வாய்க்குள்ள எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அந்த கருப்பான பகுதி வந்து வாய்க்குள்ள இருக்கிற குழந்தையோட வாய்க்குள்ள இருந்தா அம்மாவோட வழி இல்லாம பால் கொடுக்க முடியும். முளைக்காம்பை மட்டும் கொடுக்குறது யூஸ்வலா கொடுக்குற ஒரு தவறான ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவோம். கவரதுல வந்து சரியான இது கிடையாது. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு வலி ஏற்படலாம், அதனால புண்ணு ஏற்படலாம். சரிங்களா? அதனால முழு அந்த கருப்பான பகுதியை சேர்ந்து வந்து ஒரு குழந்தை அதிகமாக அழுகிறது என்றால் தாய்ப்பால் குழந்தைக்கு போதுமானதாக இல்லை என்று அர்த்தம். இல்லை. ஆமா இல்லையா? இந்த கை தூக்கிடலாமா? நல்லா அழுதுட்டே இருக்கான் குழந்தை, சரிங்களா? நல்லா வீட்டுலாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்காங்க அந்த குழந்தை. ஸோ அவங்களுக்கு வந்து அழுதுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தாய்ப்பால் போதுங்கிற காரணமா தாய்ப்பால் இல்லைங்கிற காரணமா? தாய்ப்பால் இல்லைங்கிற காரணமா? சரி, நீங்க சொன்ன கரெக்டா தான். ஸோ அழுகுறாங்கன்னா உடனே நம்ம தாய்ப்பால் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அழுகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதுல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? காரணமே இல்லாம அழுகிறது. சரிங்களா? நம்மளை தொந்தரப்படுத்துறதுக்கு தான் அவங்க அழுகுவாங்க. காரணமே இல்லாம அழுகிறது தான் முக்கியமான காரணம். ஸோ சின்ன சின்ன காரணங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ தாய்ப்பால் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. படையப்பாடு யூரின் போயிருக்காங்களா, மோஷன் போயிருக்காங்களா, சரிங்களா? மூக்கு அடைச்சிருக்கா, இல்ல அவங்களுக்கு அசதியா இருக்கா, சங்கடமா இருக்கா, குழந்தைக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா, இந்த மாதிரி காரணங்களால அழுகுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு தாய்ப்பால் பத்தலன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ண வேண்டாம். 100ல் 90 பேர் இல்ல 99 பேருக்கு தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்ப நேச்சுரலா அமையும். நீங்க பாட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அது வேற யாரையும் நீங்க சொல்லியோ குழந்தை அழுது அந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே அதை பழகிட்டீங்க, எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க வேண்டியதுங்கிற பழகிட்டீங்க. பிரத்யேகமாக தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தை அடிக்கடி அல்லது 7 to 8 நாட்களுக்கு ஒரு முறை மலம் கழிக்கலாம். ஆம் இல்லை. தாய்ப்பால் மட்டும் கொடுக்குற குழந்தை 7 நாள் 8 நாள் கொடுக்க கூட மலம் கழிக்கலாம். இது கரெக்டா இல்லையா? எல்லாமே நம்மகிட்ட நிறைய கேட்டவங்க தான் இருக்கீங்க.
ஸோ ஒரு நாளைக்கு 7 நாள், ஒரு நாளைக்கு நம்ம யூஸ்வலா சொல்றது எக்ஸாம்பிள் சொல்றது, ஒரு நாளைக்கு 10 தடவை போனாலும் சரி, 10 நாளைக்கு ஒருத்தர் போனாலும் சரி, பொதுவா பிரச்சனை கிடையாது. ஸோ பிறந்தப்ப தைராய்டு டெஸ்ட் ஒன்று சொல்லுவோம், நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம், பிறந்த 1 மாசத்துக்குள்ள பண்றதுக்குன்னு. அந்த டெஸ்ட் நார்மல் எனும் பட்சத்தில் ஒரு குழந்தை வந்து 7 நாளுக்கு ஒருக்க மலம் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரே நாள்ல 7 தடவை போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவை மலத்தோட கலர், அது வந்து மஞ்சள் கலர்ல மாறி இருக்கணும் 7 நாள் கழிச்சு. வெளுத்து போய் இந்த சட்டை கலர்ல இருக்கக்கூடாது. யூரின் நல்லா வெளுத்து நல்லா தெளிவா இருக்கணும். மோஷன் போறது நல்லா மஞ்சளா இருக்கணும். இது கரெக்டா நடக்குதுன்னா அது எத்தனை தடவை போனாலும் சரி, தெரலா போனாலும் சரி, குட்டியா போனாலும் சரி, இது வந்து கவலை தண்ணியா போனாலும் சரி, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. சரிங்களா? குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமானது என்பதை எவ்வாறு அங்கீகரிப்பது? சிறுநீர் வெளியீடு மற்றும் எடை, அழுகை, மலம், வயிற்றை பார்ப்பதன் மூலம். வயிற்றை பார்ப்பதன் மூலமா? யார் யாரெல்லாம் வயிற்றை பார்ப்பதன் மூலம் சொல்றீங்க? அது பியூர் லிக்விடா? டேங்க்ல இருக்க பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்குது. வயிறை பார்த்து எப்படி கழிக்க முடியும்? அழுகாம ஆஃப் ஆயிருக்கிறது, அது ஒரு பாதி பகுதி வந்து திருப்பி அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு சிறுநீர் எவ்வளவு தடவை போறாங்க, இவங்க மோஷன் எப்படி போடுறாங்கன்னு பாக்குறது, பிளஸ் எடை கூடுறது, அழுக வந்து சரியா இருக்கு, இது அம்மா சொன்னது. வயிறை பார்ப்பது, இந்த 3 என்னவா இருக்கும்? யூரின் நல்லா போய் எடை கூடுறது, அழுகை இல்லாம இருக்கிறது, இல்ல வந்து வயிறை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? யூரின் போய் எடை கூடுறது. அதுதான் நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், அழுகுறாங்க பால் 10 இல்லையா நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. பட் நம்ம என்ன சொல்லுவோம், எப்பயுமே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எடை பாருங்க. போன தடவை வரும்போது உங்களுக்கு 2 கிலோ தான் இருந்தீங்க, இப்போ 3 கிலோ 200 கிராம் இருக்கீங்க. பால் உள்ள போகாம எடை எப்படி கூடி இருக்கும் போது, தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்குறோம், எடை கூடி இருக்கு. அப்ப 10 கிலோ தான் இருக்கும். ஸோ சரியான விகிதத்துல எடை கூடுது, யூரின் போதுமான அளவு போறாங்க, மோஷன் ரெகுலரா போறாங்கன்னா கண்டிப்பா பால் 10 தான் அர்த்தம். குழந்தைக்கு தாய்ப்பாலுடன் சேர்த்து உணவு எப்பொழுது கொடுக்க வேண்டும்? 4 மாதங்கள், 6 மாதங்கள், 4 to 6 மாதங்கள், 9 to 12 மாதங்கள். அவங்களுக்கு ஒரு தடவை எல்லாருமே அதாவது நம்ம கேட்டு இணை உணவுன்னு சொல்றது. பாலோட சேர்ந்து நம்ம இணைச்சு கொடுக்க உணவுகள் வந்து எந்த மாதத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றது, எந்த மாதத்துல இருந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து 6 மாதங்கள்னு சொல்றது. நம்மகிட்ட வழக்கமா வரவிட்ட நாங்கள் 150 நாள்ல இருந்து லைட்டா இருக்கிறவங்க அடிபடுவோம். ஏன்னா அப்ப சொன்னாதான் நீங்க 180 நாள் கொடுக்காதீங்க. நான் 180 நாள் சொன்னீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறது ஒரு 210 நாள் போயிடும். அதுக்குள்ள வீட்டுல வந்து வயிறு சேராது அதுன்னு சொல்லி நிறையா குழப்பி விட்டுருவாங்க. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 6 மாதம் கரெக்டா 180 நாள்ல இருந்து தாய்ப்பால் தவிர மித்த உணவுகள் கொடுக்கலாம். இதுல கொடுக்கக்கூடாத 5 உணவுகள் பொதுவாக நம்ம சொல்றோம். என்னது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்? ஒரு 5 உணவு என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணக்கூடாது: பசும்பால், பிஸ்கெட்டு, செர்லாக்கு, ஹார்லிக்ஸ், ரஸ்க்கு, சரிங்களா? இதெல்லாம் இணை உணவுகள் இல்லை, கொடுக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பாட்டிலில் இருந்து தண்ணீர் மற்றும் பால் கொடுக்க ஒரு குழந்தை பழக்கப்படுத்தப்பட வேண்டும். ஆம், இல்லை? தண்ணி பாட்டில தண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு. அவங்களுக்கு பாட்டில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணலாம் தலையாடுறாங்க. நீங்க ஒரு பின்னாடி அவங்க தான் பதில் சொல்ல, அவங்க கேட்பாங்க. தண்ணி குழந்தைக்கு தண்ணி கொடுக்க பழக்கம்ல, அவங்களுக்கு பாட்டில கொடுத்து பழக்கலாமா இல்ல பாட்டில கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். தண்ணில கொடுக்கணும். சூப்பர், சரியான பதில். ஸோ சின்ன குழந்தை பிறந்த குழந்தைய ஸ்பூன்ல குடிக்க முடியும், சின்ன சின்ன கப்ல எல்லாம் குடிக்க முடியும். ஸோ பாட்டில் கொண்டு வர பழக்கத்தினால நிறைய பாட்டில் இருந்து கிருமிகளோ அதுல இருந்து தொற்று நோய்களோ வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால சின்ன ஸ்பூன்லயோ அவங்க ஈரில் படாம கொஞ்சம் இது பண்ணாம கொடுக்கறது நல்லது. சரிங்களா? புண்ணாக்கிடாம ஸ்பூன்ல இல்லைன்னா கப்ல இருந்து தண்ணி கொடுக்கலாம். மித்த திரவியங்கள் ஜூஸ், சூப் இந்த மாதிரி கொடுக்க பழகும் போது தாராளமா சின்ன சின்ன கப்ல கொடுத்து பழக்கலாம். குழந்தைகளுக்கு ரேப்பாற்று போன்றவை தேவையற்ற அல்லது ஆபத்தானது, தேவையற்றது, பாரம்பரியம் அல்லது எனவே கொடுக்கப்பட வேண்டும், ஆபத்தானது. நிறைய கொடுத்த ஆபத்தானது, தேவையற்றதுங்கிறது ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் உனக்கு கொடுத்து வளர்க்கலையா, அம்மா சொல்லுவாங்கல்ல, நாங்கள் உனக்கு கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னா தேவையில்லைன்னு தானே சொல்றோம் நம்ம ஒன்றும். சரிங்களா? வேற ஏதாவது கொடுக்குன்னு சொல்ல வரல, இது முடிஞ்சளவுக்கு இது வேண்டாம் தான் சொல்றோம். ஸோ அது வந்து தேவையற்றதுன்னு தான் சொல்றோம். அதுல என்ன இருக்குங்கிறது எக்ஸாக்டா தெரியாதனால அதெல்லாம் வேண்டாம். உர மருந்து, அந்தந்த மருந்து, கை வைத்தியம், இதெல்லாம் வந்து 6 மாதங்களுக்குள்ள இருந்த குழந்தைகளுக்கு, பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கை வைத்தியங்கிறது
உங்க கண்ணில் தெரிஞ்சது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க உங்களுக்கு கண்ணில் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணலாம். பட் வேற யாரோ கொடுக்குறாங்க ஒரு மருந்தை இல்லை இந்த மாதிரி கிரைப் வாட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் போடிசான் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறது நல்லது கிடையாது. தேவை சில உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஆம், இல்லை. தாய்ப்பால் கொடுக்குற உணவு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து அவங்க பிடிச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? பிடிச்சதை சாப்பிடக்கூடாதா? தேவைக்கு சாப்பிடலாம். சரி, அவங்க கேட்ட கேள்வி ஏதாச்சும் சிலதை அவாய்ட் பண்ணணுங்கிறத மாதிரி இருக்கா? எதை அவாய்ட் பண்ணணும்? அப்படியே அவாய்ட் பண்ண ஏதோ பொருள் இருக்கா? தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு சாப்பிடலாம். சூப்பர். எதுவும் அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தாய்மார்களுக்கு என்ன பிடிக்குதோ வீட்டில் செய்கிற உணவு, சத்தான உணவு, சரிவிகிதமாக பேலன்ஸ்டாக இருக்கிற உணவுகள் எதுனாலும் சாப்பிடலாம். அவங்களுக்கு சிக்கன் பிடிச்சா சிக்கன் சாப்பிடலாம், மட்டன் பிடிச்சா மட்டன் சாப்பிடலாம். இது சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா பால் ஒன்று சொல்லி அவங்களுக்கு பிடிக்காதவங்களையும் போட்டு திணிக்க கூடாது. அவங்களுக்கு அதான் அது தவறான கருத்து. அப்படி சேராம போகாது. சூப்பர். ஸோ எல்லாரும் இதில் இந்த வினாடி வினால பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். வேற சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்க கேட்கலாம். அவங்க டவுட் கேட்டாங்க, ஸ்வீட் சாப்பிடலாமா? ஸ்வீட் சாப்பிடலாமா? ஸ்வீட் சாப்பிடலாமா கேட்டீங்களா? அளவா சாப்பிட்டுக்கோங்க. எதுனாலும் அளவா சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ.